பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனம். Matthew chapter 23 verse 12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். For those who exalt themselves will be humbled, and those who humble themselves will be exalted. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் இந்த உலகத்தில் அவன்தான் உயர்த்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம இன்னைக்கு அநேக காரியங்கள் செய்து முடித்துட்டு, நான் தான் இதை செஞ்சேன், என்னால் தான் இதை செய்ய முடியும், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய சமயத்தில் தங்களை தானே உயர்த்தி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன், நம்ம எல்லா இடத்துலையும் போய் ஏசப்பா தான் எங்களுக்கு கிருபை செய்தார், ஏசப்பா தான் எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்தார், ஏசப்பாவுடைய கிருபையினால தான் நான் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன்னு சொல்லி நம்மளை நாமளே தாழ்த்தி ஏசப்பாவை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகின்ற பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனுஷங்களை பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்ல லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது அவங்க சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்க தான். ஆனாலும் கடவுள் உதவி செய்யலை அப்படின்னா, இயேசு உதவி செய்யலை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகியிருக்குமோன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கையில காசு இருக்கு, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சொத்து வச்சிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது இயேசுவினால தான், இந்த உலகத்தை படைத்த தேவனால தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ நம்மளால எல்லா விதத்திலையும் நம்ம உயர்த்தப்பட முடியாது, நம்மளால எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது, நம்மளை கொண்டு செய்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ அதை உணர்ந்து இயேசு தான் எனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்தார், அவர் தான் எனக்கு இதை கிருபை கொடுத்தார்னு சொல்லி நம்ம அவர் அந்த இடத்துல மகிமைப்படுத்துகின்ற பொழுது இயேசு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடங்களுக்கு நீங்க போனாலும் ஏசப்பாவுடைய நாமத்தை அதுல மகிமைப்படுத்துங்க, உங்களை தாழ்த்துங்க. உங்களை விட வயசுல பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க எல்லார் இடத்துலையும் அன்பா பேசுங்க. உங்களை விட வயசுல கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. எல்லாரையும் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் தாங்கள் செய்த ஆண்டவரை தவறுகளை நினைத்து, ஆண்டவரே ஏசப்பா, அவங்க எல்லாவற்றையும் அந்த தவறுகளை ஆண்டவரை திருத்திக் கொள்ள ஆண்டவரை அவங்க விருப்பப்படுறாங்க. நீங்க ஆண்டவரை பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவரை பிள்ளைங்களை உங்களுடைய பிள்ளையாக நீங்க மாற்றுங்க. ஆண்டவர் நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை தாழ்த்துங்க, ஏசப்பாவுடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். God bless you. Have a blessed day.